கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான எபிசோடவே பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தீபாவை பாட்டு பாட சொல்லி பார்த்திங்கன்னா கச்சேரிக்காக புக் பண்ண சொல்லி வந்திருப்பாங்க ஊர் தலைவர். ஸோ அவர் நாச்சியார்கிட்ட இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது, ஸோ இதுக்காக உங்கள் மருமகள் பாட வரணும், அவங்கள கச்சேரி புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் உடனே அவங்க வீட்டில் இல்லை, அவங்க இப்போதைக்கு பாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா சொல்ல வராங்க. ஆனால் நம்ம நாச்சியார் அதை சொல்ல விடாமல் தடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாச்சியார் கண்டிப்பாக பாட வருவாங்க, தீபா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்லபடியாக பாடி கொடுப்பாங்க, கச்சேரி நல்லபடியாக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. அந்த நோட்ஸையும் பார்த்திங்கன்னா வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாச்சியார் அந்த நிறைய நோட்டீஸ் அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு அட்ரஸை பார்த்து கண்டிப்பாக தீபா இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க. அதனால நம்ம இப்போதைக்கு இந்த ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நாச்சியார் கொடுத்துருக்க இந்த ஒரு ஐடியா கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எல்லாருமே தைரியமாக இருக்காங்க. வீட்டுக்கு தீபாவுடைய அப்பா அம்மா வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு இங்கே இல்லை, ஸோ இங்கே இருக்கிறது கீதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போது நீங்கள் கொடுத்துருக்க ஐடியா வச்சு கண்டிப்பாக தீபா கண்டுபிடிக்கலாம். இதுக்காக நாங்களே நோட்டீஸ் எல்லாமே நாங்களே போய் ஒட்டுறேன், என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தீபாவுடைய அப்பா அம்மா எல்லாருமே பார்த்திங்கன்னா சேர்ந்து நோட்டீஸ்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சதுக்கப்புறம் எழுந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நான் தீபா பார்த்திங்கன்னா கார்த்தி அப்படின்ற பேரை மட்டுமே உச்சரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க கார்த்தின்னு மட்டுமே சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே கேட்குறதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லை. அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தி அவங்க இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அப்போது இவங்களுக்கு கார்த்திங்கிற பேர் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீபாவை சீக்கிரமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சேர்க்கணும்னு சொல்லி நம்ம சக்தியும் பார்த்திங்கன்னா போராடிட்டு இருக்காங்க. நாச்சியார் பிளான் படி கண்டிப்பாக தீபா அந்த கச்சேரிக்கு வந்துடுவாங்களா கரெக்ட் டைமுக்கு, எப்படி வரப்போகிறாங்க,